கோமானே, இனி நான் உங்கள் அடிமை. கட்டளையிடுங்கள், காத்திருக்கிறேன். ஆணையிடுங்கள், செய்து முடிக்கிறேன். உங்கள் 3 ஆசைகள் நிறைவேறும் வரை. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை. அந்த மாதிரி இருக்க என்னோட ஒரு 3 ஆசை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்னோட ஆசைன்னு சொல்லத்தை விட ஒரு ஆவரேஜ் மென்னோட ஒரு ஆசையாவே இருக்கலாம். எல்லாருக்குமே ரிலேட்டபிளா இருக்கும்னு கேட்டீங்கன்னா தெரியல. அது கொஞ்சம் கஷ்டம் தான். சப்போஸ் நான் சொல்ற அந்த 3 ஆசை உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா யூ ஆர் லைக் மீ. ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி எனக்கு இருக்க அந்த 3 ஆசை மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஆசைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு இப்ப இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆசைன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஒழுங்கா எடுத்துடணும் அப்படின்னு தான் எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஆசை. ஆனா நாளைக்கு வேற இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் வேற இருக்கலாமே, ஒரு நாள் மாறினே இருக்கும். ஆனா என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில ஆசைகள் மட்டும் நமக்கு வந்து அது எப்ப நடந்தாலும் எப்பயுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். அது எப்ப நடந்தாலும் நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க என்னோட ஒரு 3 ஆசை தான் பார்க்க போறோம். அது கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்க இந்த வீடியோ 2025ல பார்க்கலாம், 26, 27, 20 எப்போ பார்க்கலாம். நீங்க எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்போ பார்த்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட அந்த ஒரு 3 ஆசையையும் சொல்லுங்க. அது என்ன ஆசைன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அதை ஒரு வீடியோவாகவும் போடலாம். அப்ப நீ என்ன யூஸ் பேனி நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. கமெண்ட் செக்ஷன்ல போங்க, நீங்க உங்க ஆசையை கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கமெண்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு தம்ஸ் அப் இல்லை ஒரு ஓகேவோ கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணது உங்க விருப்பம். சப்போஸ் அப்படி போட்டிருந்தேன்னா அந்த வீடியோ வந்து நான் போட்டுறேன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த வீடியோ நான் போட்டேன்னா நான் லைக் பட்டன்லயோ அதுல லிங்க் தரேன். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? எனக்கு இருக்க ஒரு ஆசைன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஆசை தான். அதாவது என்னன்னா இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து நேரா இது ஒரு ஆசையாடான்னு உங்களுக்கு தோணும். ஆனா அவங்கவுங்க ஆசை அது அவங்களுக்கு தான் பேச தெரியும். இது வந்து ஒரு மார்வல் ஃபேனுக்கு இது புரியும்னு நான் நம்புறேன். அதாவது என்னன்னா இது வரைக்கும் மார்வல்ல எவ்வளவு படம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அது நிறைய வந்திருக்கும். ஆனா அந்த அவெஞ்சர்ஸ் அந்த ஒரு கனெக்டிவிட்டியில நிறைய படம் வந்திருக்கும். எல்லாத்தையுமே ஒரே படமா சேர்த்து அது எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒரே படமாக்கி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஸ்டோரேஜ் எவ்வளவு எங்கேயோ போகும். ஆனா அந்த மாதிரி அது கண்டினியூட்டியா ஒரே வெப் சீரிஸ் வந்திருக்கும், மூவி வந்திருக்கும், எல்லாத்தையுமே அது ஒரே இதாக பார்க்கும்போது நல்லா இருக்கும். என்ன ப்ரோ நீ மார்வல் ஃபேன் கேட்டீங்கன்னா ஆமா ஒரு மார்வல் ஃபேன். ஆனா அதுக்காக டிசி பிடிக்காது சொல்ல முடியாது. ஆனா நான் டிசி பார்க்கல, ஸோ அதெல்லாம் எனக்கு எம்சியூ பிடிக்கும். ஆனா சப்போஸ் நான் டிசி பார்த்தாலும் எனக்கு எம்சியூ தான் பிடிக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, என்னோட 2வது ஆசைன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு கேமிங் ரிலேட்டடான ஆசை. கேமிங்ல அது என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா அதை சிம்பிள்னு சொல்ல முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி எப்படின்னா அதாவது ஸ்பெசிஃபிக்காக GTA 5யும் RDR 2வும் விளாடணும் ஒரு ஆசை இருக்கு. வெரி வெல் அப்படியே ஜஸ்ட் அப்படியே விளாடணுன்ற ஒரு ஆசை இல்லை. அதனால நான் ஒரு இதோட சொல்றேன். அதாவது என்னன்னா ஒரு நல்ல ஒரு கேமிங் செட்டப், ரொம்ப 4K அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1080pல ஒரு 60 FPS இல்லை ஒரு 120 அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு FPSல ஒரு கேமிங் செட்டப். இப்போ சப்போஸ் GTA 5னா மழை பெய்யுற கிளைமேட் இருக்கும், ஓகேவா? கேம்ல இல்லை, வெளியில நல்ல ஒரு மழை பெய்யுற கிளைமேட்டு, டார்க் ரூம்ல GTA 5 அதுலேயும் மழை பெய்யணும். இது மழை பெய்யணும், இங்கேயும் மழை பெய்யணும், அதில் ஒரு ஆசையாடம் கேட்டிங்கன்னா அவங்க சொன்னா புரியாது. அதாவது என்னன்னா அதே மாதிரி பேக்ரவுண்ட்லயும் மழை பெய்யணும், கேம் விளாண்டு இருக்கேன். சப்போஸ் கார்ல வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில போயிட்டு இருக்கிறேன், அங்கேயும் மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா
கேமில் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கணும். அந்த வெதர் கண்டிஷன் வந்து க்ளவுடியாக இருக்கணும், உடனே மழை பெய்யக்கூடாது. ஆனால் எங்கள் வீட்டு வழியில் மழை பெய்யும், நான் டார்க் ரூமில் இதை வளர்க்கணும்னு ஆசை. இப்போ அதே மாதிரி RDR 2 பார்க்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரேபிக் குதிரையோ இல்லை ஏதோ ஒரு குதிரையில் ஃபாரஸ்ட் ரீஜனில் ஸ்னோ வேணாம், டெசர்ட் வேணாம், வில்லேஜ் கூட ஓகே, வில்லேஜ் இல்லைன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் அதே மாதிரி மழை பெய்யணும். என்னன்னா மழையே பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேமில் மழை கிளைமேட்டாக பார்க்குவாங்க சூப்பராக இருக்கும், அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபாரஸ்ட் ரீஜனில் குதிரையில் அப்படியே ஒரு ரைடு. அவ்வளோதான் மக்களே. சரி ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆசை. இப்போ 3வது ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் 3வது ஆசை நிறைவேறித்துனா அந்த 2 ஆசையுமே முன்னாடி சொன்ன 2மே நிறைவேறிடும். ஏன்னா இதுவும் ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி தான். ஏன்னா இதனால தான் அது நடக்காமல் இருக்கு. அப்படி இது என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கும் நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும், நிறைய பேருக்கும் இந்த ஆசை இருக்கும். அது என்னன்னா, எந்த ஒரு பொருளுமே ரேட் பார்க்காம வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு பெண் இருக்கு, இப்போ இது இங்கே இருக்கு, நீங்கள் அப்படியே வரீங்க, உங்களுக்கு பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே ரேட்ல எதுவும் பார்க்கல, நீங்கள் அதிகமாக கம்மியாக சொன்னேன் எதுவும் பார்க்கல, ஓகே நம்ம பிடிச்சி சொல்லிட்டு அப்படியே வாங்கிடுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆசை நடந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி சொன்ன 2 ஆசையுமே நடந்துடும். முக்கியமாக நான் 2வது சொன்ன ஆசை நிறைவேறிடும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 3 ஆசை. இது என்னோட ஆசை சொல்றது ஒரு ஆவரேஜ் மென்னோட ஒரு ஆசையும் இதாக தான் இருக்கும்னு நம்புறேன். நிறைய பேருக்கு இதில் ஏதாவது ஒன்றாச்சும் இருக்கும், ஒரு சிலருக்கு 3 கூட ரேட்டபிளாக இருக்கலாம். ஆனால் என்னதான் நம்மளோட ஆசை வந்து இந்த மாதிரி நம்மளோட சந்தோஷத்துக்காகவோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுயநலமாக தான் இருக்கும் நம்மளோட ஆசைலாம். இப்போ நீங்கள் அப்பா எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட போய் அவங்க ஆசை கேட்டால் அவங்க வச்சு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ரொம்ப பண்ணி கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சும்மா போய் அப்பா உன் ஆசை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா நீ நல்லா தப்பு சொல்லுடா அப்படின்னுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது என்னன்னா, இப்போ அவங்களுக்கு இருக்க அவங்க ஒரு ஆசை, ஆனால் அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டு பார்த்தேன், போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா, உனக்குன்னு ஒரு ஆசை இருப்பா, அதை சொல்லுப்பான்னு கேட்டதுன்னா சொன்னார்னா, நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் மேலேயோ இல்லை வந்து ஒரு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு காசு அதிகமாக வரணும் அந்த மாதிரிலாம் அவர் எதிர்பார்க்கல. அதாவது ஒரு இடம், ஒரு தென்னந்தோப்பு, அதில் வந்து ஒரு கோழி பண்ணை, அதில் வந்து ஒரு இடத்துல அவர் தங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடு, அப்படியே வாசலில் ஒரு கட்டில் போட்டு அந்த தென்னந்தோப்பு காற்றுல ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம், இல்லை படுத்துக்கிட்டு இயற்கையை பார்க்கறது அப்படி சொன்னார். ஆனால் அதுக்கு நான் சொல்லுறது நான் எப்படி சொல்கிறது இல்லை, ஆனால் அவரோட ஒரு மாடுலேஷனில் நீங்கள் சொன்னோன்னே நம்ம ஆசையும் தேவையில்லை, எப்படியாவது அவர் நினச்ச ஆசையை அவருக்கு வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் தான் எனக்கு தோணுச்சு. அதை நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி உங்களோட அப்பா கிட்டையும் போய் கேட்டு பாருங்க, அவங்க விஷயம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதருக்கு கண்டிப்பாக ஆசைன்றது இருக்கும், அது கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஆசை பெருசாக தெரியாது, உங்கள் அப்பாவோட ஆசை தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசையாக அது இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அதேமாரி மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆசை நான் சொல்கிறேங்க, அதை நம்ம எப்பயாவது எப்போனாலும் ஒரு வீடியோவாக போடுவோம். அதேமாரி உங்கள் அப்பா கிட்ட போய் உங்களோட ஆசையை கேளுங்க, முடிஞ்சால் நிறைவேற்ற கூட பாருங்களா, ஓகேவா? சரி ஓகே, நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். பாய்.